Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரி இண்டி கூட்டணியில் இதுவரை நிறைவு செய்யப்படாத தொகுதி பங்கீடு. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இண்டி கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்படவில்லை. திமுகவை போல் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறது காங்கிரஸ். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத் வழங்க கேட்கலாம். சரத், வணக்கம். இன்றைய தேதியோட அங்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. இன்னும் இவங்களுடைய இந்த கூட்டணியில ஒரு சின்ன உரசல் ஏற்பட்டு இருக்குது. என்ன நிலவரம்? புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியான நிலையில் தொகுதி பகுதியில் இழுபறியை நீடித்தது. அதாவது விடிய நடைபெற்ற பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாதால் 30 தொகுதியும் திமுக போன்று காங்கிரசும் தனித்து வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். புதுச்சேரி வரும் 9ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தொகுதி பங்கீடு செய்வதில் நேற்று நள்ளிரவு வரை இழுபறி நீடித்தது. பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொகுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. காங்கிரஸ் 14 தொகுதியிலும் திமுக 12 தொகுதியும் ஒரு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட், ஒரு தொகுதி விசிகா என போட்டியிடவும் முடிவு செய்தது. காங்கிரஸ் தொகுதியை திமுகவும், திமுக தொகுதியை காங்கிரசும் கேட்பதால் இதுவரை முடிவு எட்டப்படாமலேயே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நேற்று நள்ளிரவு வரை திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் இந்த புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட 30 தொகுதியிலும் திமுகவும் காங்கிரசும் தனித்தனியே வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். கடந்த 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தொடங்கிய நிலையில் இரு கட்சிகளும் கூட்டணி தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டதால் நல்ல நாட்கள் என காங்கிரஸ் சார்பிலும் திமுக சார்பிலும் தனித்தனியே வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் இந்த கடைசி நாள் என்பதால் இன்று வரை ஒரு தொகுதி கூட உடன்பாடு எட்டப்பட்டதால் இரு கட்சிகளும் தனித்தனியே வேட்புமனு தாக்க முடிவு செய்துள்ளனர். இன்று புதுச்சேரி காங்கிரஸ் திமுக உடன்பாடு எட்டப்பட்டால் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதிர்கட்சிக்கு பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. முன்னதாக வெளியூர் பகுதியில் எதிர்கட்சி தலைவர் சிவா, பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முதலாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி சம்பத், உப்பளம் தொகுதியில் சட்டமன்ற கென்னடி மற்றும் நெல்லித்தோப்பு, முத்தியால்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதே போன்று மணவெளி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமல் உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸ் வேட்பாளர் முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிட்டது. ராகப்பிரியா. சரத், இப்போ இன்னியோட வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. நாளைக்கு மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற இருக்கிற நிலையில தொகுதி பங்கீடு இப்ப வரைக்குமே அங்க ஒரு இழுபறி நிலையில தான் இருக்கு. காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன முடிவு எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா ராகப்பிரியா, அதாவது திமுக ஏற்கனவே சொன்னது போல் அனைத்து தொகுதியிலும் 30 தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்று அறிவித்தார்கள். அதே போன்று நேற்று ஒரு தொகுதி, அதாவது திமுக தொகுதி காங்கிரஸ் கேட்பதால் காங்கிரசும் 30 தொகுதியில இடம்பெறும். அதாவது இன்று கடைசி நாள் வேட்பாளர் மனு தாக்கல் செய்யலாம் என்றால் 30 தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி வாபஸ் பெற்றலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சரத்.